சர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவரும் பேராசிரியருமான திரு அருணன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு 25 நாடுகளினுடைய உயரிய விருதுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 25 நாடுகளுடைய இந்த விருதுகளை வாங்குற ஒரு முதல் இந்திய பிரதமராக சாதனை படைத்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. நீங்க எப்படி பார்க்கறீங்க? உங்களுடைய முதல் கட்ட பார்வை என்னதுல? இல்ல, மோடி அவர்களை பொறுத்தவரை அவருக்காக அவரை பிரபலப்படுத்துவதற்கான வேலையை ஒரு பெரிய டீம் ரொம்ப காலமா பண்ணிட்டு இருக்கு, நமக்கு தெரியும். அவர் குஜராத் முதலமைச்சராக இருந்ததிலிருந்தே குஜராத் மாடல் என்று பிரபலப்படுத்தி அதுதான் அப்படியே இந்தியாவாக மாறணும் என சொல்லி 2014 மக்களவை தேர்தலில் அவர் எப்படி நிறுத்தப்பட்டார், அவருக்கு அதானி போன்ற சில பெருமுதலாளிகள் எப்படிலாம் உதவி பண்ணாங்க, அவருக்கான சகல விதமான போக்குவரத்து வசதிகள் உட்பட எல்லாவற்றையும் எப்படி ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க, அவர் விமானத்திலேயே இவர் போனதை பற்றி எல்லாம் அந்த படங்கள் எல்லாம் வந்துச்சு. அது ஒரு பெரிய டீம் இருக்கு. முதலமைச்சரா இருந்த பொழுதே இப்ப பிரதமர், அதுவும் 11 ஆண்டு காலம் தொடர்ந்து ஒரு பிரதமர், பாஜகவின் பிரதமர், RSS அதனுடைய குருபீடம். ஆகவே அவங்களுக்கான இந்த பிரபல்யப்படுத்துகிற திட்டம் என்பது ரொம்ப பக்காவாக இருக்கும். அதுல எல்லாம் நமக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். அதனால அவர் பல நாடுகளுக்கு போறாரு. சொல்ல போனா பல நாடுகளுக்கு போறது அவருக்கு பிரதான வேலையா இருக்கு பிரதம மந்திரிக்கு. உள்நாட்டுல கூட அவர் எப்ப இருப்பார் நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா, இங்க தேர்தல் நடந்தா தான் இருப்பார். தேர்தல் பரப்புரை அப்படின்னா உற்சாகமா போவாரு. அப்புறம் விட்டீங்கன்னா வெளிநாடு போயிடுவார். ஆகவே அந்த எண்ணிக்கையெல்லாம் ஒன்றும் சாதாரணமானது. அதான் நிறைய வெளிநாடுகள் போய்கிட்டே இருக்காரு. அதனால என்ன பலன் இந்தியாவுக்கு கிடைச்சது என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. உதாரணமா பாருங்க, இப்ப நடந்த அந்த செந்து நம்ம மொழியில சொன்ன செந்தூரம், ஆபரேஷன் செந்தூர், அதற்கு என்ன ஆதரவு கிடைச்சது உலக நாடுகள்ல? எந்த நாடும் அநேகமாக பல நாடுகள் ஆதரிக்கல. அவர் வெளியுறவுத்துறை அமைச்சர் சமாளிச்சாரு. இல்ல, எல்லாரும் உள்ளூர ஆதரிக்கிறாங்க, ஆனா வெளிப்படையா சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்படி ஒரு வெளியுறவு துறை அமைச்சருடைய பேட்டி நீங்க கேட்டிருக்கீங்களா? கடைசியால அரசால முடியலைன்னு உடனே எதிர்கட்சிகள் கொண்ட எம்பிக்களை எல்லாம் ஒரு 5-6 டீம் பூரா பல நாடுகளுக்கு அனுப்பு. அப்படி ஒரு அவல நிலை தான் இந்த ஆட்சிக்கு. அது வெளிநாடுகள் இவர் போகிறார், பலன் என்ன? இந்தியாவினுடைய கொள்கைக்கு அல்லது வெளியுறவு நட்பு வளையத்திலே எவ்வளவு பேர் உறுதியாக நிற்கிறார்கள்? அநேகமாக பூஜ்ஜியம். அதுதான் மிகப்பெரிய சோகம். சரி, வெளிநாட்டுக்கு போறாரு பிரதமருக்கு, அது ஒரு முக்கியமான வேலை தான், நான் இல்லைன்னு சொல்லல. விருதுகள்லாம் கொடுக்குறாங்க, அதுக்கான ஒரு டீம் இருக்கலாம், இருந்தாலும் வாங்கியிருக்காரு, நான் அதையும் மறுக்கல. ஆனால் என்ன ஒரு விஷயத்தை கவனிக்கணும்னா, இந்த விருது என்ன பொறுத்தவரையிலும் இவருக்கு தனிப்பட்ட முறையில் கொடுக்கப்பட்டதா நான் கருதுறேன். அவங்களே இந்திய பிரதமருக்கு தானே தர்றாங்க. இந்த 25 விருதுகள்லயே பாதி விருதுகள் இஸ்லாமிய நாடுகளா, ஆப்கானிஸ்தான், 2018 பாலஸ்தீன் கொடுத்திருக்கு, அரபு அபீரகம், பெஹ்ரைன் அப்படின்னு பல இஸ்லாமிய நாடுகள் தான் பிரதமர் மோடிக்கு விருதுகளை அள்ளி கொடுத்திருக்காங்க. அப்படின்றப்போ இந்தியாவுக்குள்ள ஒரு 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 விதமான ஒரு ஆட்சி, வெளியில இஸ்லாமிய நாடுகள் அவரை வரவேற்பதும் அவர்களுக்கு விருது கொடுப்பதும் அப்படின்னு நடக்கிறத பார்க்கிறோம். இப்ப இரண்டையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு இல்லையா? இல்ல, ரொம்ப அருமையான கேள்வி நண்பரே. ஆனா உங்க கேள்வி என்னுடைய கருத்தை தான் வலிமைப்படுத்துது. அப்ப இவருக்கு தனிப்பட்ட முறையில கொடுக்க மனசு வருமா? இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு நாட்டுல இன்னும் கிறிஸ்தவர்கள் கூட வர்ற, இப்ப பிரேசில் போயிருக்காரு, அப்புறம் சொல்றேன். அப்ப ஏன் இவர் கொடுக்குறாங்க? இந்தியாவுக்காக கொடுக்குறாங்க. மிக முக்கியமான விஷயம், இன்றைக்கு அமெரிக்க தலைமையில நேட்டோ என்கிற ஒரு வலுவான ஒரு இராணுவ கூட்டமைப்பு இருக்கு நண்பரே, உங்களுக்கு தெரியும். அப்புறம் ஏற்கனவே சோவியத் நாடு இருந்த பொழுது இருந்த இராணுவ கட்டமைப்பு அது கலைஞ்சு வச்சாவே நேட்டோ தான் பிரம்மாண்டமானது வலுவை பொறுத்த வரையில். அதற்கு ஈடு ஜோடா இருப்பது என்பது இன்றைக்கு சீனா, அடுத்து ரஷ்யா, இதுதான்.
ஆனால் அவங்கள மாதிரி ஒரு ராணுவ கூட்டமைப்பு போட்டி என்பது இன்னைக்கு இல்ல, கலைஞ்சு வச்சு. அவங்க உருவாக்குனது இந்த சோசியலிச நாடுகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆண்ட நாடுகள். இந்த நேட்டோல இடம்பெறாத நாடுகளுக்கிடையே ஒரு பிரியம் இருக்குங்க. அதுதான். இந்தியா நேட்டோல இல்லையா, மாறாக அது பிரிக்ஸ்ல இருக்கு. ம். மாறாக அது இஸ்லாமிய நாடுகள், அவங்களே அப்படியெல்லாம் சில அமைப்புலாம் வச்சிருக்காங்க, அதனால சொல்றதுல தப்பு இல்ல. அந்த நாடுகளுடன் நல்லுறவு கொள்வதற்கான வாய்ப்புள்ள ஒரு நாடு இந்தியா. அதனுடைய பிரதமரை கௌரவிப்பது என்பது இந்தியாவை கௌரவிப்பது. அதுதான் நான் சொன்னேன். இவ்வளவு இஸ்லாமிய நாடுகள் கொடுத்திருக்கு என்றால், அவங்க உள்ளுக்க வந்து பார்த்தாங்கன்னா, இங்க முஸ்லிம்களுக்கு எதிராக இந்தியாவில் இவர் செய்யக்கூடிய அந்த கூத்தடிப்புகள் அல்லது கொடுமைகள், இப்ப கடைசியா வக்ஃபு ஒழிப்பு சட்டம், அது திருத்த சட்டம்லாம் நான் சொல்ல மாட்டேன். கொடூரம், கொடுமை, அநியாயம், அக்கிரமம். இந்த நாட்டுல பள்ளிவாசல்கள் அவற்றுக்கெல்லாம் சொத்தே இருக்கக்கூடாதுயா, ஒழிச்சு கட்டியா. உச்ச நீதிமன்றம் தடுத்து நிறுத்தி இருக்கு. ஆனா அதையும் மீறி வக்ஃபு சொத்துக்களை எல்லாம் பதிவு பண்ணணும்னு கிளம்பிட்டாங்க. அதுக்குள்ளேயும் தீர்ப்பே இன்னும் வரல. அதுக்கான அந்த இதெல்லாம் அப்போ ஏதோ அதை அதெல்லாம் உருவாக்கி பதிவு பண்ண சொல்லி அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்காங்க, ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதா? இவர் இப்படித்தான். ஏற்கனவே குஜராத் நடந்த படுகொலைகள் 2002, அப்ப இவர் தான் முதலமைச்சர். தெரியாதா? தெரிஞ்சாலும் ஏன் கொடுக்குறாங்க இவருக்கு? அதுதான் சொல்ல வந்தேன். காரணம் இந்தியா. அது இன்னைக்கு வரைக்கும், இவர் பிரதமர் என்றாலும் அது இன்னைக்கு வரைக்கும் நேட்டோல போல. அது இன்னைக்கு வரைக்கும் ஒரு தனித்துவத்தை கடைபிடிக்கிறது. ஆகவே அமெரிக்காவுடைய அடாவடித்தனங்களை எதிர்ப்பதற்கு பிரயோஜனப்படும். ஆகவே அந்த அடிப்படையில் தான் பல முஸ்லிம் நாடுகள் இந்திய பிரதமரை கௌரவிக்குது. நான் அப்படித்தான் பாக்குறேன், மோடியை கௌரவிக்குது. இப்ப பாருங்க, இப்ப பிரிக்ஸ் மாநாட்டுக்கு போயிட்டு அதை ஒட்டி தான் வந்து பிரேசில் போனாரு. இப்ப அடுத்து நமீபியா போறாரு. இந்த பிரேசில் நாட்டுல தன்னுடைய பயணம் பற்றி இப்ப மோடிஜியினுடைய அந்த எக்ஸ் தளத்துக்குள்ள போயிட்டு வர்றேன். இந்த பேட்டிக்காக மீண்டும் ஒரு அவர் என்ன எழுதியிருக்காரு, தனது பயண அனுபவம் பற்றி சம்பந்தப்பட்டவர் என்ன சொல்றாருன்னு கேட்கணும். நம்ம பாட்டுக்கு பேசுறதா என்னதாயா போட்டிருக்காரு. ரொம்ப உற்சாகமா பிரேசிலை பத்தி போட்டிருக்காரு. அது அந்த நாட்டு மொழியில எல்லாம் போட்டிருக்காரு, பிறகு ஆங்கிலத்திலையும் போட்டிருக்காரு. நான் அந்த மொழி தெரியாது, அது போர்ச்சுகீசிய மொழின்னு நினைக்கிறேன். ஆங்கிலத்துல படிக்கிறேன். ரொம்ப உற்சாகமாக தன்னை வரவேற்றதாக பிரேசில் நாட்டு அதனுடைய தலைநகரத்துல. அப்புறம் அந்த உரிய விருதை கொடுத்தாங்க என்று உற்சாகத்தோட அந்த படம்லாம் போட்டு போட்டுட்டாங்க. இதுல முக்கியமான விஷயம், அந்த பிரேசில் நாட்டு மக்கள் 83% பேர் கிறிஸ்தவர்கள். இப்ப நான் கேட்கிறேன், அந்த மக்களுக்கு, அந்த நாட்டுக்கு, அந்த அரசாங்கத்துக்கு மணிப்பூர்ல நடக்கிறது தெரியாமலா இருக்கும்? நேரம் அங்க வர்றேன். மணிப்பூர்ல என்ன கொடுமை, இவங்க ஆட்சி தான் நடந்துச்சு. அவங்க ஆட்சியை இவங்களே கலைக்க வேண்டி வந்து இப்ப ஜனாதிபதி ஆட்சி. அங்க இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் மீது இந்த 2-3 ஆண்டுகளாக கொடூரமான ஒடுக்குமுறை. 250 பேருக்கு மேல படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. அந்த பழங்குடியின மக்கள் என்பதற்காக மட்டுமல்ல, அவர்கள் பெரும்பாலோர் கிறிஸ்தவர்கள். மலைவாழ் மக்கள் எல்லாம் பெரும்பாலோர் கிறிஸ்தவர்கள். சமவெளியில வாழக்கூடியவங்க எல்லாம் பெரும்பாலும் இந்துக்கள். அப்படி ஒரு நிலைமை மணிப்பூர்ல இருக்கு. 2 பேரும் அடிப்படையில மக்கள் தான், நான் மறுக்கல. ஆனா அவங்க பழங்குடி மக்கள், இவங்க கொஞ்சம் வளர்ச்சி அடைந்த மக்கள். 2 பேருக்கு இடையில மோதல். அந்த மோதலை உருவாக்குனது இவங்க தான், ரிசர்வேஷன் விவகாரத்துல. அங்க அவங்க கிறிஸ்தவ மதத்துக்கு போயிருக்காங்கிறதுனாலதான் கொடூரமான ஒடுக்குமுறையை சங் பரிவாரம் பண்ணுது. அதை வேடிக்கை பார்த்துச்சு அங்க இருந்த பாஜக மாநில அரசு. ரொம்ப எதிர்ப்பு வந்த உடனே, அந்த முதலமைச்சரை பத்தி அவங்களுக்குள்ள விவகாரம் வந்த உடனே அந்த அரசாங்கத்தை கலைச்சு இப்ப மோடிஜியுடைய ஆட்சி, சரியா சொல்ல போனா அமித்ஷாவுடைய ஆட்சி நடக்குது. அவர் தானே உள்துறை அமைச்சர். அந்த மக்களுக்கு தெரியாதா? ஐயா இந்தியாவில் இருக்கும்போது வந்து போறாரு, பயணம் பண்றாரு. இப்ப 2-3 வருஷமா இந்த கொடுமை நடக்குது மணிப்பூர்ல. ஏன் மணிப்பூருக்கு போகவே இல்லை பாரத பிரதமர், இந்திய பிரதமர் என்பது பிரேசில் நாட்டுல வாழக்கூடிய மக்களுக்கு, அவங்க பெரும்பாலும் கிறிஸ்தவ மக்களுக்கு தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். அல்லது அந்த ஆட்சியாளருக்கு தெரியாதா? ஆனாலும் இவருக்கு விருது கொடுக்குறாங்க. அதான் நான் சொன்ன பாயிண்ட், இந்தியாவுக்கு கொடுக்குறாங்க. இந்தியா என்கிற நாட்டினுடைய அதுக்குள்ள ஒரு வரலாறு இருக்குல்ல, நேர்காலத்துல இருந்து. இவங்களுக்கு நேரம் பிடிக்காது, நேருவை திட்டுவாங்க. ஆனா நேரு தான் இந்த மரியாதையை பெற்று தந்தது. அந்த கூட்டுச்சேரா கோட்பாடு என்கிற அடிப்படையில் சொன்னேன் பாருங்க, இந்த பக்கம் நேட்டோ, அந்த பக்கம் வார்சா ஒப்பந்தம் என்று கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆளக்கூடிய நாடுகள் 2 ராணுவ கூட்டு, 2லயும் சேர மாட்டோம்யா.
இல்ல இப்போ இந்தியா தனி பிரிக்ஸ்ல செய்யணும். இருக்கிறதுனாலயே வந்து அமெரிக்கா ஒரு முடிவு எடுத்திருக்கு இல்லையா? பிரிக்ஸ் உடனான ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு 10% வரி விதிப்பு இருக்கும் அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு. இது ஒரு பக்கம் தாக்கத்தை ஏற்படுத்தும் இல்லையா? இல்ல அருமை, அதுக்கு தான் நானும் வரணும்னு நினைச்சேன். அதுதான் சொன்னேன், பிரிக்ஸ் உடைய முக்கியத்துவத்துக்கு தான் வர்றேன். அதனுடைய நீட்சி தான் பிரிக்ஸ். இப்ப பிரிக்ஸ்ல உள்ள நாடுகள் பாருங்க, இதெல்லாம் நேட்டோவில் சேராத நாடு. இப்ப இவங்கெல்லாம் சேர்ந்து அவங்க போட்டிருக்க தீர்மானங்களை பாருங்க, அருமையான தீர்மானங்கள். அந்த காசா பகுதியில கொடூர ஒடுக்குமுறை. ஏங்க, உணவுக்காக வந்து வரிசையில் நின்னா அவங்கள சுட்டு கொள்றான், குண்டு போட்டு கொள்றாப்புல இந்த இஸ்ரேல் அரசு. தினசரி 200-300 பேர் கொலை. ஈரான் யுத்தம் தான் நின்றுருக்கு, ஈரானுடனான இஸ்ரேல் யுத்தம் தான் நின்றுருக்கு. காசா மக்கள் மீது இவங்க நடத்தக்கூடிய அந்த கொடூரம் நிக்கல. இப்ப அதை கண்டிச்சிருக்கு பிரிக்ஸ். பொதுவாக மனச்சாட்சி உள்ள நாடுகள், அரசுகள்லாம் ஒண்ணு சொல்லுது, ஐயா 1949 கொண்டு போய் இஸ்ரேல்ங்கிற நாடை பிரிட்டன்காரன் தான் வேணும்னே உருவாக்கினான். அதை வந்து இன்றைக்கு அமெரிக்கா பராமரிச்சுக்கிட்டு வருது. வடகொரிய அதிபர் சொன்னது போல அது ஒரு நாடே அல்ல, அது அமெரிக்காவுடைய ஒரு பெரிய ராணுவ தளம்னாரு ஒரே போடா. அதனாலதானே அதை தொட்டு அமெரிக்காவுக்கு ஷாக் அடிக்குது. இது வந்து பிரிக்ஸ்ல வந்து இன்னொரு பக்கம் அமெரிக்க நாணயத்துக்கு டாலருக்கு நிகரான ஒரு நாணயத்தை உருவாக்க பிரிக்ஸ் நாடுகள் வந்து முயற்சிக்குது. அந்த அமைப்பு முயற்சி பண்றாங்க. அதனால வந்து இது டாலருக்கு எதிரான ஒரு யுத்தத்தை வந்து பிரிக்ஸ் உருவாக்குது. அதனால எதிர்க்கிறேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்றாருல்ல. அப்ப அது எப்படி பார்க்குது? இல்ல அதுக்கு முன்பு இதை முடிச்சுட்டு நான் அதுக்கு வரேன். ரொம்ப அருமை ஆ. அருமை, நீங்க இது பூரா நல்லா ஃபாலோ பண்ணிருக்கீங்க. இல்ல நான் சொல்றேன், இப்ப அவங்க என்ன தீர்மானம் போட்டிருக்காங்கன்னா, நீங்க 49ல வந்துடுச்சு, பாலஸ்தீனை கை பிடிச்சுதான் இஸ்ரேல் உருவாகி இருக்க, ரைட்டியா? வரலாறை திருத்த ம். முடியாது, திருப்பி போக முடியாது. இஸ்ரேலும் ஒரு நாடு, பாலஸ்தீனும் ஒரு நாடு, இரு நாடுகளையும் அங்கீகரி. ம். இதுக்கு தயாரா அமெரிக்கா? இதுக்கு தயாரா இஸ்ரேல்? இப்படி கேட்கக்கூடிய நாடுகள் பிரிக்ஸ். அப்ப அந்த நாட்டுல நம்ம இந்தியா இருக்கு. அந்த கூட்டத்துக்கு போயிருக்காரு பிரதமர் மோடி. அங்க போனவரு அந்த பிரிக்ஸ்ல ஒரு நாடாகிய பிரேசிலுக்கும் போறாரு, அங்க விருது கொடுக்குறாரு. ம். ஒரு பாயிண்ட். இப்ப நான் சொன்னேன் பாருங்க, பிரிக்ஸ் என்பது அமெரிக்காவுடைய அடாவடித்தனங்களை எதிர்ப்பதற்கு, அதை எதிர்த்து கொஞ்சம் நம்முடைய பொருள் அந்த இந்த முக்கியமான நாடுகள், பிரேசில் வந்து ஒரு வளர்ச்சி அடைஞ்ச நாடு, மிக முக்கியமான ஒரு நாடு. அப்ப அந்த மாதிரியான நாடுகள் அவங்க தங்களுடைய சுயாதிபத்தியத்தை, தங்களுடைய சொந்த பொருளாதாரத்தை காப்பாற்றிக் கொள்ள இந்த பிரிக்ஸ்ங்கிற அமைப்பு தேவைன்னு நினைக்கிறாங்க. அதை தொடர்றாங்க. அதுல இத்தகைய தீர்மானங்களை போடுறாங்க. உடனே அமெரிக்காவுக்கு எரிச்சல் வந்து ட்ரம்ப் அறிவிப்பு. எனக்கு ம். தெரிஞ்சு இவ்வளவு பச்சையான ஒரு தாக்குதல், ஒரு வர்த்தக தாக்குதல் இதுக்கு முன்பு யாரு, எந்த ஒரு அமெரிக்க ஜனாதிபதி இவ்வளவு தூரம் பச்சையா சொல்றாரு? ரகசியமா சில வேலைகள் நடக்கும், வரியை கூட்டுவாங்க கொள்வாங்க, நம்ம கடந்து இந்த பொருளாதார பத்திரிகை, ஆங்கில பத்திரிகைல போனா இந்த செய்தி எல்லாம் தெரியும். ஆனா இங்கே வந்து எப்படி பண்றாருன்னா ட்ரம்ப், இந்த அரசியல் கூட்டத்துல பேசுற மாதிரி அவர் சொல்றாரு. அவர் பாட்டுக்கு அறிவிக்கிறாரு, ஐயா இவ்வளவு இத்தனை சதவீதம் போடுவேன், என் பேச்ச கேட்காத ஆளுக்கு. இப்ப இந்த இதுக்கு வர்றதுக்கு முன்னாடி ரஷ்யா பத்தி என்ன அறிவிச்சாரு? ரஷ்யா கிட்டோடு ஏதேனும் இந்த எரிவாயு உட்பட கச்சா எண்ணெயை வாங்குற நாடுகளுக்குள்ள 500% வரி போடுவேன். அது இந்தியாவை தான் நேரடியா பாதிக்கும், சீனாவையும் பாதிக்கும். அவங்க பாருங்க தெளிவா இருக்காப்ல. இப்ப இவங்க எல்லாம் பிரிக்ஸ் நாடுல இருக்காங்க அப்படின்ன உடனே பிரிக்ஸுக்கு மேல மேற்கொண்டு 10% போடுவேன். அவர் பாட்டுக்கு ம். அறிவிச்சிட்டு இருக்காரு. இப்ப சீனா வந்து ஏத்து நிக்குது. பிரிக்ஸ் நாடுகள் ஏத்து நிக்கணுங்கிற எண்ணம் இருக்கு. இந்தியா அப்படி ஏத்து நிக்குதா? மோடி ஒரு வார்த்தை ட்ரம்ப ஏத்து பேசுறாரா? திரும்ப திரும்ப சொல்றாரு, இந்திய பாகிஸ்தான் யுத்தத்தை நிப்பாட்டின நான் தான் ஐயா. ஆனா பாருங்க, எனக்கு அந்த பேரு கிடைக்க மாட்டேங்குது. சின்ன பிள்ளை இல்ல மாதிரி பிரிக்ஸ்ல புலம்புறான். இருக்கிறதே எனக்கான எதிர்ப்பு தான் அப்படின்னு ட்ரம்ப் நினைக்கிறாருல. அப்ப மோடி பிரிக்ஸ்ல இருக்காருல்ல. இந்தியா இருக்குல்ல பிரிக்ஸ்ல. இல்ல அதுக்கு தான் வர்றேன். அதுல ஒரு சூட்சம் இருக்கு. நேரடியாக ட்ரம்பை, அமெரிக்காவை எதிர்க்க இந்திய அரசு, இந்த மோடி அரசு தயாரா இல்லை என்பது ஒரு உண்மைதானே? அதுக்கு தான் நான் இந்த உதாரணம் சொல்றேன். திரும்ப திரும்ப ஒரு ஒரு ஊடகங்கள் இப்ப எத்தனை நீங்க தான் போட்டீங்க, 18 தடவை சொல்லிட்டாரியா இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தை நிப்பாட்டினது தான் தான் அப்படின்னு ட்ரம்ப். ஆனாலும் மோடி அதை மறுக்க மாட்டேங்கிறாரு. ஆனா உள்நாட்டுல என்ன பேச, இல்ல இல்ல அவங்க ஒண்ணும் தலையிலன்னு இவங்களா பேசிக்கிறாங்க. ஆகவே எதுக்க தயாரா? அதே போல வரி போட்டா அதே அளவுக்கு பதிலடி வரி போட தயாரா? சீனா போடுதுல. சரி, ம். ஆனாலும் பிரிக்ஸ்ல இருக்கு. சூப்பர். இதுதான் இந்தியாவுக்கு மரியாதை. இது இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்ற பாயிண்ட் தான். இப்படி எல்லாம் வெளியில எதுக்கலையா? ஆனாலும் பிரிக்ஸ் இல்ல அமைப்புல இருக்கு.
பிரிக்ஸ் தீர்மானங்கள்ல இவங்க என்னென்ன சொன்னாங்க, எது நமக்கு முழு விவரம் தெரியல. நானும் பாக்குறேன், ஒண்ணும் இல்ல. பொதுவாக ஏற்றுக்கொண்டதா தான் இருக்கு. அந்த பிரிக்ஸ் தீர்மானத்தில் இப்படி எல்லாம் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், இது அமெரிக்காவுக்கு ட்ரம்புக்கு எரிச்சல் தருது. ஆகவேதான் மோடிக்கு இந்த விருதுங்கிறேன். நேரடியா எதுக்காட்டியும் பிரிக்ஸ்ல கலந்து கொள்றாருல்ல, மாநாட்டுக்கு வந்தார்ல, பிரிக்ஸ் அமைப்புல இன்னும் இந்தியா இருக்குல்ல. ஆகவே இந்தியாவுக்கு மரியாதை, மதிப்பு, அந்த நாட்டு பிரதமருக்கு விருது. அது இது மிக முக்கியமான ஒரு அம்சம். இப்ப பாருங்க, இந்த 10% கூட வரி விதிப்பு என்ன பாருங்க. பிரிக்ஸ்ங்கிற அமைப்பு இருக்கக்கூடாதுன்னு வெளிப்படையா பேசுறாங்க. இதோடைய அர்த்தம் அதுதானே. நீ பிரிக்ஸ்ல இருந்தா உனக்கு 10% கூடுதலா ஏற்கனவே போட்டதை விட. அதுக்கு முன்னாடி இந்த நாணய விவகாரம் வந்துருச்சு. அது இப்ப வரல, முன்னாடியே வந்துருச்சு. நண்பர்களுக்கு தெரியும். இப்பவும் சேர்த்து அதையும் சொல்றாங்க. ஆனா முன்பே டாலருக்கு எதிராக பிரிக்ஸ் தனக்கான ஒரு சர்வதேச நாணயத்தை உருவாக்க பாக்குறாங்க. நான் அதான் சொன்னேன் பாருங்க, இந்த நாடுகள் பூரா கொஞ்சம் வளர்ச்சி அடைந்த நாடுகள். அப்ப அந்த நாடுகள் அவங்களுக்கு இடையில ஒரு நாணயத்தை வலுவா உருவாக்கி அவங்களுக்கு இடையிலான வர்த்தகத்தை அந்த நாணயத்தை கொண்டு நடத்தினால் டாலர் தேவையில்லை. அப்ப டாலர் தேவையில்லை எனும் பொழுது டாலருடைய மரியாதை சர்வதேச சந்தையிலே விழும். அப்ப அமெரிக்காவில் அரசியல் ரீதியாவே இவருக்கு எதிர்ப்பு எழும். இப்ப ஏற்கனவே யூரோ நாணயம்னு ஒண்ணு இருக்குது. நான் கூட யூரோப்பு சுற்றுப்பயணத்துக்கு போகும்போது ஹோட்டல்ல கூட அந்த நாணயத்துக்கு இந்தியா ரூபாய்க்கு வித்தியாசம் என்ன, அதாவது ஈக்குவல், அந்த ஈக்குவேஷன் சொல்லுவாங்க, சமம் என்னெல்லாம் கூட போட்டிருப்பாங்க. அது ஒண்ணு ஏற்கனவே இருக்கு. இருந்தாலும் அவங்க நேட்டோல தான் இருக்காங்க, அவ்வளவு ஐரோப்பிய நாடுகள். ஆகவே அவங்களுக்குள்ள அமெரிக்காவுக்கும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனா பிரிக்ஸ் ஒரு தனி ஒரு சர்வதேச நாணயத்தை இந்த பிரிக்ஸ் நாடுகள் உருவாக்கினால் அது அமெரிக்க டாலருக்கு மிகப்பெரிய எதிரியாக, நாணய ரீதியில் எதிரியாக நிற்கும் அப்படின்னு பயப்படுறாங்க. நான் என்ன கேட்கிறேன், அந்த காலத்துல மட்டும் இல்ல, இப்ப கூட அவ்வப்போது பேசுவாங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பொருளாதார ஞானிகள், இப்பெல்லாம் தத்துவ ஞானிகள் வரத்து பேச்செல்லாம் குறைஞ்சு போச்சு. அந்த காலத்துல ஐரோப்பாவிலும் சரி அமெரிக்காவும் பல நவீன தத்துவ ஞானிகளை கொண்ட நாடு. அவங்க எல்லாம் என்ன பேசுவாங்கன்னா, இந்த உலகத்துல சுதந்திர வர்த்தகம் வேணும், ஃப்ரீ ட்ரேட் வேணும், தடையே இருக்கக்கூடாதியா. அது அமெரிக்க தத்துவ ஞானிகள் தான் அதிகம் பேசுவாங்க. அமெரிக்க பொருளாதார ஞானிகள் தான் ரொம்ப பிரமாதமா அந்த தத்துவத்தை சொல்லுவாங்க. இப்ப இந்தியா வரி போடுதுன்னு வச்சுக்கோங்க, இறக்குமதியில பிற நாடுகள்ல இருந்து வர்றத கத்துவாங்க. ஏன் சுதந்திர வர்த்தகம், நீங்க ஏன் வரி போறீங்க, நீங்க எங்களுக்கு ஏற்றுமதி பண்ணுங்க. நமக்கு ஏற்றுமதி சக்தி இல்ல, ஆனா இறக்குமதி அதிகரிச்சா இங்க இருக்கக்கூடிய உற்பத்தி விழுந்து போகும், இங்க இருக்க பொருள் விற்காதுல்ல. அப்ப நம்ம வரி போட்டா கடுமையா தாக்குவாங்க அமெரிக்க பொருளாதார ஞானிகள், தத்துவ ஞானிகள்லாம். நான் இப்ப பாக்குறேன், இந்த ஃப்ரீ ட்ரேடு சட்டத்தையே காணுங்க. இப்போ மினி ட்ரேட் டீல்னு ஒரு மினி வர்த்தக ஒப்பந்தம் எல்லாம் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் வரப்போகுது, அது பிரிக்ஸ்ல இருக்கிறதுனால தடைப்பட போகுதுலாம் ஒரு ரூமர் சொல்றாங்க. அந்த பாயிண்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி இதை முடிச்சிடறேன். இப்ப பாருங்க, சுதந்திர வர்த்தகம் பத்தி பேசணும். இப்ப பேசாதது மட்டுமல்ல, மிரட்டல் வர்த்தகம் செய்கிறார்கள். சுதந்திர வர்த்தகம்னு பேசின அமெரிக்காக்காரங்கெல்லாம் இப்ப மிரட்டல் வர்த்தகம் தானே இது. நீ ரஷ்யா கிட்ட என்ன வாங்கினா உனக்கு 500%, உன்னுடைய பொருட்கள் மீதெல்லாம் நான் கடுமையா வரி விதிப்பேன், பிரிக்ஸ்ல இருந்தா கூடுதல் 10%. இது என்ன வர்த்தகம்யா? இது சுதந்திர வர்த்தகம் அல்ல, இது மிரட்டல் வர்த்தகம். இப்ப நீங்க கேட்ட கேள்விக்காரு நானும் பார்த்தேன். இதெல்லாம் உன் பத்திரிகையில செய்தியா வந்துட்டு இருக்கு. எனது நினைவு சரியா இருக்கும் பட்சத்துல இதே போலதான் செய்தி வந்து பிரிட்டனுக்கும் இந்தியாவுக்கும் இடையே ஒரு வர்த்தக ஒப்பந்தம் அப்படின்னு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு இன்னும் இந்த முழு விவரங்களை நான் உள்ள போய் படிக்கல. அமெரிக்காவோடு இத்தகைய ஒரு வர்த்தகம், ஏன்னா இந்த மிரட்டல்களால் இதெல்லாம் இந்த சூழல்ல அமெரிக்காவும் இந்தியாவும் மட்டும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அப்படி முடிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருப்பதாக செய்தி வந்துச்சு. ஆனா அமெரிக்காவுடைய போக்கு எப்படி இருக்குன்னா, அது கடுமையா நிபந்தனைகள் விதிக்கிறது தெரியுது. 2 நிபந்தனைகள் ஆகிப்போச்சு. இப்ப நம்ம விவாதத்துல வச்சு, ஒண்ணு ரஷ்யா கிட்ட இருந்தோ எதுவும் வாங்கக்கூடாது. ஒரு நிபந்தனை வாங்கின 500% போட்டா பிறகு அமெரிக்காவோட நீங்க போய் என்ன ஒப்பந்தம் பண்ணுவீங்க? 2வது பிரிக்ஸ்ல இத்தகைய தீர்மானங்கள், அருமையான சர்வதேச தீர்மானங்கள். அப்புறம் அவங்களுக்கு இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பு அதிகமாயிட்டு போகுது. எந்த அளவுக்கு என்றால் அவங்களுக்கான சர்வதேச நாணயத்தை உருவாக்குகிற முயற்சி உட்பட. அப்படி என்றால் இன்னும் நேரடியா சொல்லல பிரிக்ஸ்ல இருக்கக்கூடாதுன்னு, இருந்தா 10% கூடன்னா இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். அப்ப பிரிக்ஸ்ல இந்தியா இருக்கும் வரை அமெரிக்காவுடன் இந்தியாவுக்கு மட்டுமான
அந்த வர்த்தக ஒப்பந்தம் நடக்குமா? சந்தேகம். இதுல மோடி அரசு என்ன நிலைப்பாடு? இந்தியா கூர்ந்து கவனிக்குது. இந்திய மக்கள் கூர்ந்து கவனிக்கிறாங்க. இந்திய அரசியல் தலைவர்கள் கூர்ந்து கவனிப்பாங்க. ஏன்னா இதுல உங்களுக்கு தெரிஞ்சு போயிரும்ல. அமெரிக்கா மிரட்டுது இந்தியாவுக்கு நல்லா புரியுது. வர்த்தகத் துறையிலும். இதுக்கு பணிய போறோமா இல்லையா? இத இன்னும் கொஞ்ச நாள்ல அது வெளிப்படும் என்று நான் நினைக்கிறேன். இதுவரைக்கும் பரவால்ல. அமெரிக்காவை நேரடியாக அதனுடைய அடாவடித்தனங்களை எதிர்க்காத மோடி, ஆனால் பிரிக்ஸ் இருக்காது. இந்தியாவை இருக்க வச்சிருக்காரு. அந்த மாநாட்டுக்கு இப்ப போயிருக்காரு. அந்த பிரிக்ஸ் நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் பண்ணியிருக்காரு. ஆகவே அதன் அந்த நாடுகளுக்கு ஒரு மரியாதை இந்தியா மீது இன்னும் இருக்கு. இப்ப வரைக்கும் இருக்கு. ஆகவே இந்த விருது. பாருங்க நம்ம ஆரம்பிச்சது கரெக்டா அப்படிதான் முடியுது. ஒரு பக்கம் ஒரு பக்கம் மோடியினுடைய சுற்றுப்பயணங்கள், விருதுகள் அப்படின்னு பாக்குறோம். இன்னொரு பக்கம் இந்திய நாட்டுக்குள்ள இன்னைக்கு நாடு முழுவதும் நாடு தழுவிய அளவுல தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டம் நடத்தியிருக்காங்க. 25 கோடி ஊழியர்கள் போராட்டம் நடத்தியிருக்கிறதாக சொல்லப்படுது நாடு முழுவதும். இப்போ அந்த தொழில் தொகுப்பு சட்டங்களை நீக்கிட்டு உட்பட 17 அம்ச கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கு இந்த போராட்டத்துல. ஒரு பக்கம் விருதுகள், ஒரு பக்கம் நாடுகளுக்கு போய் அங்க வாழ்த்துக்களை பெறாரு. இன்னொரு பக்கம் இங்க உள்நாட்டுல தொழிலாளர்கள் போராடுறாங்க இல்லையா? இது எப்படி நம்ம பார்க்கிறது? அது அவரு இத பத்தி எல்லாம் கவலையே பட மாட்டாருங்க. என்னுடைய கணிப்புல இருந்து அரசாங்கத்தை நடத்துவது அவரே அல்ல. RSS சில ஆட்களை அவருக்கு உதவியா அனுப்பியிருக்கு. நான் கராரா தெளிவா சொல்றேன், உறுதியா சொல்றேன். அவங்க தான் ஆட்சி நடத்துறாங்க, பிரதம மந்திரி அலுவலகத்துல இருந்து. மோடி பிரதமர் அவ்வளவுதான். ஆனால் ஏன்னா அவருக்கு ஒன்றும் பொருளாதாரம்லாம் தெரியாதுங்க. நம்ம சொல்றேன், வேணா பாஜக காரங்க இந்த பேச்சை கேட்டா அவங்க இதா கொந்தளிக்க கூடும். நமக்கு தெளிவா தெரியும், பொருளாதாரம் என்பது நுணுக்கமான விஷயம். அது வெறும் தேர்தல் பரப்புரை சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல. அதுல நுணுக்கமான ஆற்றல் வெளிப்படணும் ஒரு பிரதம மந்திரிக்கு. இதுவரை வெளிப்பட்டதா எனக்கு தெரியல. இன்னும் சொல்ல போனா அவர் எந்த அளவுக்கு அது சம்பந்தப்படாதவர் என்பதற்கு உதாரணம், திடீரென்று திடுதுப்புன்னு இதே மாதிரிதான் ஒரு டிவில பேசிக்கிட்டு இருந்தேன். ஐயா பிரதமர் பேசினா கொஞ்சம் நிப்பாட்டுங்கன்னு சொல்லி விவாதத்தையே நிப்பாட்டினாங்க. ராத்திரி 8:30 மணி இருக்கும். இன்று முதல் அவர் வாட்டுக்கு அறிவிச்சாரு, ரூபாய் நோட்டுக்கெல்லாம் செல்லாது. அது என்ன காதுல ஒலிக்குது? அது வெறும் பேப்பர்கள் தான், வெறும் தாள் தான், வெறும் காகிதம் தான், அழுத்தி சொன்னார். இதுல என்ன பலனை அடைஞ்சிச்சு இந்த நாடு? எவ்வளவு பேர் செத்தாங்க, எவ்வளவு சிக்கல், எவ்வளவு தூரம் நம்ம எல்லாரும் போய் வரிசையில நின்னோம், எவ்வளவு அந்த ரூபாயை மாத்துறதுக்குள்ள ஒவ்வொருத்தங்களும் பட்ட பாடு. இதன் விளைவாக குறு சிறு நடுத்தர தொழில்கள் எப்படி பாதிக்கப்பட்டுச்சு? இதுதாங்க நான் உதாரணம் சொல்றேன். இவர் கொண்டு வந்த பொருளாதாரம் என்னங்க சாதிச்சார்? அடுத்து அடிச்சு விட்டாரு. சுவிஸ் வங்கியில் இருக்கக்கூடிய அவ்வளவு கருப்பு பணத்தையும் கைப்பற்றுவேன், கைப்பற்றினால் ஒவ்வொருவருடைய வங்கி கணக்கிலையும் 15 லட்சம் ரூபாய் போடுவேன். இல்ல போடுவேன்னு சொல்லாங்க, போட முடியும்னு சொன்னார். வச்சுக்கையா, கருப்பு பணத்தை எடுத்தாரா? 3 மடங்கு அதிகரிச்சு. அவங்களே தான், அரசாங்கமே தான் கணக்கு சொல்லுது. சுவிஸ் வங்கியில் ரெண்டு நேரம் கருதி அதுக்குள்ள போகலாம். பாவம் பொருளாதாரம் தெரியாது. இதெல்லாம் அங்க RSS அறிவிச்சீங்கள் இருக்காங்க. அவங்க அதெல்லாம் பார்த்துக்குவாங்க. இவர் ஜாலியா ஊர் சுத்திட்டு வருவாரு. அவங்க பூரா அதானி, அம்பானி, டாடா, பிர்லாக்களுக்கு தேவையான பொருளாதாரம். அதுலதான் தொழிலாளர் விரோத சட்டங்கள் வருது. அதுலதான் விவசாயிகள் விரோத சட்டங்கள் வந்துச்சு. இந்த நுணுக்கம் எல்லாம் பிரதமருக்கு தெரியும் நினைக்கிறீங்களா? இந்த போராட்டம் நடத்தி என்ன பயன் ஒண்ணு இருக்கு இல்லையா? இல்ல அதான் பாருங்க, விவசாயிகள் போராட்டம் நடத்தி அந்த 3 சட்டங்களையும் பின்வாங்க வச்சாங்களா இல்லையா? பாருங்களேன். இப்ப நீங்களே ரொம்ப அழகா சொன்னீங்க. நானும் பார்த்தேன், ஒரு தமிழ் பத்திரிகை முதல் பக்கம் பேனராவே போட்டுருச்சு, 25 கோடி பேர் பங்கேற்பார்கள் இன்றைய பொது வேலை நிறுத்தத்தில். சரிதானா? அப்ப அதை பார்த்தா வருகிற செய்திகள் அப்படித்தான் இருக்கு. மிக உற்சாகமாக, உத்வேகத்துடன் அந்த போராட்டம் நடந்திருக்குது பல துறைகள்ல. காரணம் என்ன? 2 விஷயம். தொழிலாளர் விரோதம், அவ்வளவு சட்டங்களையும் தொகுத்து பெருமுதலாளிகளுக்கு ஏற்ற மாதிரி. நான் விவரங்களுக்குள்ள போகல. இது பாருங்க, ஒண்ணு பளிச்சுன்னு குஜராத்ல இப்போ ஒரு அவசர சட்டம் போட்டிருக்காங்க. என்ன தெரியுமா? ஒரு நாள் வேலை நேரத்தை 12 மணி நேரம் ஆக்கிடலாம் முதலாளி நினைச்சா. இங்க தமிழ்நாட்டுல அப்படி ஆக்க முயற்சி பண்ண, நான் ஒன்னும் மறுக்கல. இப்ப எங்க கட்சியெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சோம்னு பின்வாங்கினாரு முதலமைச்சர் ஸ்டாலின். சரிதானுங்களா? ஆனா இந்த தொழிலாளர் போராட்டத்தை கூட அரசு தரப்புல அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் பங்கேற்க கூடாது, பங்கேற்றா துறை ரீதியில நடவடிக்கை எடுக்கப்படும் தமிழ்நாடு அரசாங்கம்
சொல்லியிருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் அதே திமுகவினுடைய தொழிலாளர் சங்கம் வந்து போராட்டத்துல பங்கெடுக்குது. 2 முறை 2 இதுவும் இருக்குல்ல இங்க. இது இது தனி விவகாரம். இது தனியா பேசணும். நீங்களே அழகா தொகுத்து சொல்லிட்டீங்க. ஆமா, 2 தன்மை இருக்கு, இரட்டை தன்மை இருக்குது. கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, திமுக கட்சியை அதனுடைய தொழிற்சங்கம் என்கிற முறையில் நாங்க போராட்டத்தை கலந்து கொள்கிறோம், அரசு என்கிற முறையில நாங்கள் இந்த வேலையை செய்வோம் என்று அவங்க விளக்கம் சொல்லுவாங்க. பட் அது வந்து ஏற்கத்தக்கதாக எனக்கு படல. இது ஒரு புறம் இருக்க. நான் சொல்ல வர மிக முக்கியமான அம்சம் வந்து என்னன்னா, 12 மணி ஏங்க இந்த 8 மணி நேரம் வேலைங்கிறதுக்கு போராட்டம் எவ்வளவு பெரிய சிக்காகோல எவ்வளவு பெரிய ரத்த விழாராச்சு. அது எப்படி அந்த ஆண்டுதோறும் மே தினம் கொண்டாடும் போது இதை எப்படி நம்ம நினைவுபடுத்திக் கொள்ளும்? இயல்பானது கூட, இயற்கையானது. வேலை 8 மணி நேரம், ஓய்வு 8 மணி நேரம், தூக்கம் 8 மணி நேரம். அதையே ஒழிச்சு கட்டி 12 மணி நேரம்னு வந்து மோடி மாடல் அரசு குஜராத் மாடல் கொண்டாந்துருக்காங்க சட்டம். அப்ப இந்த மாதிரியான சட்டங்களுக்கு தொழிலாளர்கள் போராட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அது மட்டுமல்ல, மிக முக்கியமான அம்சம் அவங்களுடைய கோரிக்கைகளை எடுத்து பாருங்க. 17 18 அதுல ஒண்ணு பொதுத்துறை நிறுவனங்களை பாதுகாப்பு. எங்க நேரு அரசுக்கும் அதுல எங்களுக்கு அப்ப விமர்சனங்கள் உண்டு. ஆனால் அதுக்கும் மோடி அரசுக்கும் ஒரு அடிப்படையான வித்தியாசம் இருக்குல்லங்க. நேரு பல குறைபாடுகள் விமர்சனங்கள் இருந்தாலும் பல பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்குனார். மோடி எதையும் உருவாக்காதது மட்டுமல்ல, அவ்வளவையும் வித்து தின்னுகிட்டு இருக்காரு. புதுசா எந்த ஒரு ஏன்னா கோட்பாடே பொதுத்துறை நிறுவனம் கூடாது. அது ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸ் உடைய பொருளாதார ஞானிகளுடைய சித்தாந்தமே என்னன்னா, அரசாங்கம் தொழில் நடத்தக்கூடாது. அதனாலதான் ரயில தனியார் மயமாக்குறாங்க. நீங்க ரயில் பயணத்தை தனியார் மயமாக்குனா என்ன கட்டணம் ஆகும்? விமான பயணம் போலதான் ஆகும். அதான் வந்து அது என்ன ஆகும்? நீங்க வந்து ரயில் பயணம் தான் இருக்கிறதுல இப்ப சகாயமாக குறைஞ்ச விலையில கிடைக்குது. சில மிக முக்கியமான அடிப்படையான கேந்திரமான பொது பயனீட்டு தொழில்களாவது பொதுத்துறையில் இருக்க வேண்டும் என்று காங்கிரஸ் ஆட்சி கருதி உருவாக்குச்சு. அதையும் கூட ஒழிச்சு கட்டுகிற வேலை. இந்த மாதிரி பொதுத்துறை ஒழிச்சு கட்டினா என்ன ஆகுது தெரியுமா? சமூக நீதியும் போயிடும். எப்படிங்க ரிசர்வேஷன் இருக்கும் தனியார் துறை ஆக்குனீங்கன்னா? அதனால இப்ப எல்லாரும் கேட்கறாங்க தனியார் துறையும் இடம் ஒதுக்குது. இப்ப இந்த பொதுத்துறையை காப்பாற்ற இன்னும் ஆபத்தானது. பொதுத்துறை வங்கிகளை தனியார் மயமாக்க போறாங்க. ஏற்கனவே இந்த அம்மையார் நிர்மலா சீதாராமன் அந்த முயற்சி கடும் எதிர்ப்பு இதுக்கு ஒத்திதான் வச்சிருக்காங்க, கைவிடல. எனக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த காலத்துல தனியார் வங்கியில பணம் போட எல்லாரும் பயப்படுவாங்க. ஆனா இன்னைக்கு தைரியமாக போடுகிற நிலைமை என்ன? ஐயா, இது பொதுத்துறை வங்கி, அரசு வங்கி. ஆகவே வந்து நமக்கு நம்ம போற டெபாசிட் அதாவது கிடைக்கும்யா, அது இருக்கும்யா, ஓரளவு குறைஞ்ச வட்டினால் வட்டி கிடக்கும்யா, இந்த ஷேர் மார்க்கெட்ல போய் மாட்டிக்க வேணாம்யா. அப்படித்தானே இன்னைக்கு மத்திய தர வர்க்கம் பொதுவா நினைச்சீங்க. கொண்டு போய் பணத்தை கொடுத்து இதப்புறம் தனியார் மயமாக்குனீங்கன்னா என்ன ஆகும்? இப்போ சட்டம் கொண்டாந்துருக்காங்க, வங்கி திவாலானா உங்களுக்கு சில லட்சம் ரூபாய் தான் தரப்படும்னு. இப்போ அதனால தனியார் வங்கிக்கு போக பயம். இப்ப பொதுத்துறை வங்கிகளை தனியார் மயமாக்குனீங்கன்னா சேமிப்பு பழக்கமே போய்விடும். அடிப்படையான கோட்பாடு. சேமிப்பு இல்லை என்றால் இந்த நாட்டு பொருளாதாரம் என்ன ஆகும்? சேமிப்பு இருந்தா தானுங்க நீங்க வந்து குறு சிறு தொழில்களுக்கு கடன் தர முடியும், அவங்களால தொழில் துவங்க முடியும். குறு சிறு நடுத்தர தொழில்கள் தான் அதிக வேலை வாய்ப்பை தரும். பெரிய நிறுவனங்கள் அல்ல. அது பூரா இயந்திரமயமா இருக்கும், பூரா ஆட்டோமேஷன். இவ்வளவு விவகாரம் இருக்கு. இதற்காகத்தான் இன்றைய போராட்டம், மிக வெற்றிகரமான போராட்டம். இந்தியா முழுக்க பொது வேலை நிறுத்தம். ஆனா இதை பற்றியெல்லாம் கவலைப்படக்கூடியவர் அல்ல இந்த நாட்டு பிரதம மந்திரி. நீங்க இந்த போராட்டம் நடக்கிறது அவருக்கு தெரியும். அதை பத்தி ஏதாவது பேசினாரா? கிளம்புறதுக்கு இப்ப ஊருக்கு கிளம்புனாரு வெளிநாட்டுக்கு, ஏதாவது வந்தாலும் பேச மாட்டாங்கிறது என் கணிப்பு. அவர் இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாரு. ஏன்னா அவர் கொடுக்கப்பட்டிருக்கூடிய வேலை அதான். இதை பத்தில நீங்க பேசாதீங்க. தேர்தல் பிரச்சாரத்துக்கு என்ன பாயிண்ட்னு நம்ம உட்காந்து பேசினா அதை அவர் பாணியில் நல்லா பேசுவார். அப்படி பேசு, இல்லாட்டி வெளிநாட்டுக்கு போ. தப்பி தவறி மணிப்பூருக்கு மட்டும் போயிடாது. அங்க என்ன அநியாயங்கள் நடந்தாலும் எத்தனை உயிர்கள் பலியானாலும் மணிப்பூருக்கு போவார். இந்த மாதிரியான ஒரு பிரதமர். அப்ப இதுல என்ன பெருமை இருக்குது? எங்க பிரதமர் வந்து இத்தனை வெளிநாடுகள் சென்றார், அத்தனை வெளிநாடுகளில் இத்தனை நாடுகள் அவருக்கு விருதுகள் வழங்கின. இது ஒரு பெருமை ஐயா? இந்த பெருமையை வச்சு நீங்க எப்படி இந்திய மக்களுடைய மனதில் இடம் பெற முடியும்? எனக்கு புரியல, எனக்கு தெரியல. இதெல்லாம் வந்து வெற்று பெருமை நடக்காது. இந்த விருதுகளும் கூட இவருடைய பயணங்களும் கூட நான் சொன்ன அந்த அடிப்படையான அம்சங்கள். இந்தியா என்கிற நாட்டுக்கு வரலாற்று ரீதியாக இருக்கக்கூடிய அந்த மரியாதை, அந்த கௌரவம், அது இன்றைக்கு ஒரு வகையில தொடருது. நேட்டோல சேரல, மாறாக பிரிக்ஸ்ல இருக்கு.
எளிமையா சொன்னா. ம். அந்த மரியாதையின் காரணமா தான் இவருக்கு விருதுகள் கிடைக்குது என்பது என்னுடைய அபிப்பிராயம். நன்றி, நன்றி சார். நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி தம்பி. நன்றி.